ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்களுடன் தொடங்குகிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூஸ் டைமில் ஃபாரெக்ஸ் ஆனாலும் சரி, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆனாலும் சரி, நியூஸ் டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கலாமா, ட்ரேட் செய்யலாமா வேண்டாமாங்கிறது தான். வீடியோவில் என்ன ஓடுதுன்னா, நியூயார்க்குடைய டைம் ஸ்கொயர் வீடியோ தான் போட்டிருக்கிறேன். சும்மா ஜாலியாக ரிலாக்ஸாக வீடியோ பாருங்கள். என்ன காரணம்னா, நியூஸ் டைமில் அந்த டெக்னிக்கலு இந்த டெக்னிக்கலு நியூஸுடைய ரிசல்ட்டு பார்க்குறது அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கலான்னு சொல்லுவாங்க பெரும்பாலும். ஆனால் நம்மளுடைய 18 வருஷத்துடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நியூஸ் டைமில் கண்டிப்பாக ட்ரேடு எடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நியூஸ் டைம் ஈவினிங் 6 மணின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 6 மணிக்கு ட்ரேடு எடுக்கக்கூடாது. உங்களுடைய பழைய ட்ரேடிங் ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது இன்ட்ராடே ஷார்ட் டேர்மில் ஏதாவது ட்ரேடிங் வச்சுருந்தீங்கன்னா, ஒரு 5:30 மணிக்கே அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 6 மணிக்கு எந்த ட்ரேடும் எடுக்கக்கூடாது. என்ன காரணம்னா, 190% எல்லாத்துடைய அக்கௌண்ட்டும் வாஷ் அவுட் ஆகுறது பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் டைம் ட்ரேடில் தான் வாஷ் அவுட் ஆகும். என்ன காரணம்னா, நம்ம ஒரு ஆர்டர் போட்டு வச்சுருப்போம். உதாரணத்துக்கு செல்லு போட்டு வச்சுருப்போம். ஆனால் நியூஸு ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட்டு பையில் போயிடும். பையில் போனோன்னு நம்மளுடைய செல்லு என்ன ஆகும்னா, பையில் போகும்போது ஏகப்பட்ட லாஸு. அந்த நியூஸ் டைமில் பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸை பொறுத்தளவு 100 பிப்ஸு 200 பிப்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக போகும். கோல்டில் பார்த்தீங்கன்னா 300 பிப்ஸு 400 பிப்ஸ் எல்லாம் சர்வசாதாரணமாக கோல்டில் போயிடும். அப்போ நீங்கள் செல்லு போட்டு வச்சுருக்கிற இடத்துல நியூஸ் ரிசல்ட்டு மாதிரி கோல்டு பை எடுக்கும் போது உங்கள் செல்லு என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் இல்லைனா, அந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா ட்ரிகர் ஆகும். ஸ்டாப் லாஸ் போடலைன்னா வித்தின் 5 மினிட்ஸில் 300 பாயிண்ட் 200 பிப்ஸு உங்களுக்கு மார்க்கெட்டு ஃப்ளக்சுவேஷன் வந்துடும். அதில் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். இது ப்ராக்டிக்கல். 18 வருஷமாக நம்ம நிறைய கிளைண்ட்டை பார்த்துட்டோம். ஆரம்பத்தில் நம்மளும் ட்ரேடிங் பண்ணும்போது பார்த்துருக்குறோம். நியூஸ் டைமில் என்ன ஆகும்னா, அக்கௌண்ட்டு அந்த ரெட் அடித்து அக்கௌண்ட் க்ளோஸே ஆகும். என்ன காரணம்னா, நியூஸ் ரிலீஸ் ஆனோன்னா ஃப்ளக்சுவேஷன், செல்லுக்கும் பையுக்கும் ஃப்ளக்சுவேஷன் வரும். அதே சமயத்தில் நியூஸுடைய ரிசல்ட்டு எஃபெக்ட் ஆகும்போது ரொம்ப ஹெவியான ஃப்ளக்சுவேஷனில் வரும்போது நம்மளுடைய அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற கண்டிஷனில் தான் போகும். அதனால் நீங்கள் மேக்சிமம் என்ன டெக்னிக்கல் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 6 மணிக்கு நியூஸ்னால் 5:30க்கு உங்களுடைய ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடணும். 6 மணிக்கு எந்த ட்ரேடு எடுக்கக்கூடாது. அப்போ நியூஸுடைய ரிசல்ட்டு வச்சு ட்ரேட் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக எடுக்கலாம். எப்போ எடுக்கலான்னா, நியூஸ் எல்லாம் ரிசல்ட்டு வந்த பின்னாடி நீங்கள் 15 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ கேண்டில் வச்சு மார்க்கெட்டு அனலைஸ் பார்த்து, இப்போ நியூஸ் பாசிட்டிவாக வந்திருக்கு, கோல்டு பை தான் ஆகும்னா, நீங்கள் 30 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனில் ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நியூஸ் நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பார்க்கலாம். ஃபாரெக்ஸை பொறுத்தளவு ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் பண்ணிட்டீங்கன்னா, இப்போது எந்த நாட்டுடைய நியூஸ் வருதோ அந்த பேரெல்லாம் எஃபெக்ட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போது வெள்ளிக்கிழமை நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். ஜிபிபியில் நியூஸ் வந்திருக்கு. ரெட் கலருடைய நியூஸ் மட்டும்தான் நமக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். மற்ற பாக்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரெட்டில் இருக்கிறது ரொம்ப எஃபெக்ட் ஆகும். நியூஸ் எப்படி பார்க்குறது, ப்ரீவியஸ் -0.1, ஃபோர்காஸ்ட் +0.1. ஃபோர்காஸ்ட்டுங்கிறது எதிர்பார்க்கிறது. போன டைம் -0.1. ஆனால் நியூஸில் என்ன வந்திருக்குன்னா -0.1 வந்துருச்சு. நியூஸ் நெகட்டிவ் போயிருச்சு. நெகட்டிவ் போனால் என்ன ஆகும்னா, ஜிபிபி எல்லாமே கீழே இறங்கும். ஜிபிபி பவுண்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் ஜிபிபியில் என்னென்ன பேர் இருக்கோ அது மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும். அப்போ நமக்கு கோல்டு ட்ரேடு பண்ணும்போது நீங்கள் எந்த நியூஸை பார்க்க வேணும்னா, ப்ரீவியஸில் போனீங்கன்னா யூஎஸ்டி இருக்கும். யூஎஸ்டியுடைய மார்க்கெட்டு தான் நமக்கு ரொம்ப கோல்டுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். இது கேடு திங்கக்கிழமை இருக்கிற நியூஸு, ப்ரீவியஸ் இருக்குது. ஃபோர்காஸ்ட் என்னன்னு தெரியல, திங்கக்கிழமை வரும். ஃபோர்காஸ்ட்டுங்கிறது எதிர்பார்க்கறது.
நம்ம ப்ரீவியஸில் வந்த யூஎஸ்டி நியூஸை பார்ப்போம். இப்போ வேலைக்கிழமை வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வந்திருக்கு. யூஎஸ்டியில் ரெட் பாக்ஸில் என்னென்ன இருந்தாலும் அது வந்து கோல்டுக்கு எஃபெக்ட் ஆகும். யூஎஸ்டி பேர் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு எஃபெக்ட் ஆகும். அப்போ யூஎஸ்டி பேரில் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்களா, ப்ரீவியஸ் ஒன்று கொடுத்துருக்கா. இது வந்து நமக்கு நியூஸ் என்ன வந்திருக்கு, யூஎஸ்டிக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. யூஎஸ்டிக்கு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா யூஎஸ்டி பேரெல்லாம் ஏறும், யூஎஸ்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்க பேரெல்லாம் கீழே இறங்கும். இந்த ஏறுறது இறங்குறது வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். நியூஸ் டைமில் ட்ரேடு பண்ண